ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னோமாக்கா அதிராமண்ண திமுகவினுடைய மேற்கு பகுதி பொறுப்பாளர் ஜனாப் எஸ்ஹெச் அஸ்லம் அட்டை சிறப்பு முகாமை பற்றி நம்மகிட்ட விளக்கம் தருகிறார். வாங்க அவர்கிட்ட கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. சொல்லுங்க. நாளைக்கு சனிக்கிழமை 16/11/2024, அதுக்கு அடுத்தது 17/11/2024. இதை விட்டா அதே மாதிரி அடுத்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 23/11/24, 24/11/24 சனி ஞாயிறு இந்த வாரமும் அடுத்த வாரமும். என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ஜிம்மாவிலாம் இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் மேற்கு நகரில் உள்ள எல்லா ஜிம்மாவிலையும் கொடுத்துருக்கோம். வாக்காளர் அட்டை சிறப்பு முகாம். சரி, இது யாருக்கெல்லாம் 18 வயசு ஜனவரி மாதம் யாருக்கு 18 வயசு ஆகுதோ அவங்க எல்லாருமே இப்போ பதியலாம். ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இப்போ பதிஞ்சிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அவங்க அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய ஆதார் அட்டையோ எதாவது கொடுத்து அவங்களுடைய புகைப்படம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு பதிலாக அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் பதியலாம். இந்த வாய்ப்பை யாரும் தவற விட்டக்கூடாது. என்னென்னா வாக்குங்கிறது நம்மளுடைய உரிமை. அதனால் அவசியமாக இதை அலட்சியப்படுத்தாமல் இந்த நாளைக்கு அந்தந்த எங்கே இது பதியணும்னு சொன்னாக்கா, சாதாரணமாக அந்த வீட்டில் உள்ளவங்க எப்போதும் எங்கே வாக்கு செலுத்த போவாங்களோ, ஒரு வார்டில் உள்ளவங்க எங்கே வாக்கு செலுத்த போவாங்களோ அந்த பூத்தில் இருப்பாங்க. அரசு அதிகாரிகளும் இருப்பாங்க. நாங்கள் கட்சியிலேருந்து நியமிக்கப்பட்ட PLA 2 அப்படின்னு சொல்லிட்டு நியமிக்கப்பட்டவங்களும் ஆத்தரைஸ்டு பர்சன் அவங்க எல்லாருமே இருப்போம். உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தருவோம். என்கிட்ட எல்லாருக்கும் வாக்கு உரிமைகள்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கிறனால அதை யாரும் தவற விடக்கூடாது. அந்த அடிப்படையில் நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுபோல் அடுத்த நாள் சனிக்கிழமை, அதே போல் ஞாயிற்றுக்கிழமை 4 நாள் வச்சுருக்காங்க. இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதில் என்னென்னு சொன்னால் புதுசாக சேரலாம், திருத்தங்கள் இருந்தால் பண்ணலாம். இங்கே உள்ள வாக்கு அங்கே மாற்றுறது, இல்லை அட்ரஸ் மாற்றுறது, இன்னும் அந்த வாக்காளர் கார்டு மாற்றுறது, இது போல் விஷயங்கள் செய்யலாம். இறந்தவர்களை நீக்கிறதுக்கும் அங்கே சொல்லலாம். இறந்து போனவங்கள நீக்கிறது, இது போல் எல்லா அந்த வாக்காளர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக நாளைக்கு நாளான்னைக்கு, அதுபோல் அடுத்த வாரம் சனிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த 4 நாள் உள்ள ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாமல் இந்த பொதுமக்கள் அனைவரும் இதை பதிஞ்சு அவங்களுடைய அப்புறமா அலையணும். இல்லாட்டி இதை விட்டோம்னு சொன்னால் ஆன்லைன்லேயோ இல்லை எங்கே போய் இது வாக்கு சேர்க்கணும் போகணுங்கிற ஒரு கரைச்சல் இல்லாமல் ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் நம்மளுக்கு ஏற்படுத்தி தருது. நம்ம ஊர்லேயே எங்கே வாக்கு செலுத்துகிறோமோ அந்த பூத்துலேயே ஏற்படுத்தி தர்றாங்க. இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறாமல் பயன்படுத்திக்கணும். இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதவி தான். இதுக்காகவே இன்றைக்கி ஜிம்மாக்கள் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தோம். இது எதுக்குன்னு சொன்னால் மக்கள் எந்த வகையிலையாவது இதை ஞாபகப்படுத்தி அவங்கள எப்படியாவது இதை பதிய வச்சிடணுங்கிறதுக்காக தான். ஒரு மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வை தவிர இதில் ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க விருப்பம் தான். வாய்ப்பை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. எல்லாருமே வேலையை